பார்த்தசாரதி சீனிவாசன் நம்ம உலகநாயகன் கமல் சார். சின்ன வயசுலேருந்தே நம்ம கமலஹாசன் சார் நடிச்சிட்டு இருக்காருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் என்ட்ரி ஆகிறதுக்குள்ள நம்ம கமல் சார் 25 படம் பண்ணிட்டாரு. கமல் சாருக்கு மொத்தம் 8 லாங்குவேஜ் தெரியும். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடா, இங்கிலீஷ், பெங்காலி, பிரெஞ்சு. இதுல பிரெஞ்சு, இங்கிலீஷ் தவிர மீதி எல்லாத்துலயுமே நடிச்சிருக்காரு. தமிழ்ல முதல் படம் களத்தூர் கண்ணம்மா 1960 பண்ணிட்டாரு, குழந்தை நட்சத்திரமா. அதுக்கு பிறகு மரோ சரித்ரா அப்படின்ற படம் 1978. அந்த படத்தோட ரீமேக் அப்படி ஹிந்தியில வந்துச்சு, எக் துஜே கே லியே 1981. அதுக்கடுத்து மலையாளத்துல கண்ணும் கரலும் அப்படின்னு ஒரு படம். அதுக்கு பிறகு கன்னடத்துல கோகிலா, பெங்காலில கபிதா அப்படின்னு ஒரு படம். ரெண்டுமே 1977 தான் வந்துச்சு. இங்கிலீஷ்லயும் பிரெஞ்சுலயும் மட்டும்தான் ஒரு படம் பண்ணல. அது மட்டும் இல்லாம இத்தனை மொழி பேச தெரிஞ்சவர்ன்றதை தாண்டி அந்த மொழிகள்ல இருக்கிற வட்டார வழக்குகளையும் ரொம்ப கரெக்டா உச்சரிக்கக்கூடியவர் நம்ம கமலஹாசன் சார். அதுலயும் பாத்தீங்கன்னா தமிழ் படங்கள்ல நிறைய படங்கள்ல பார்த்திருப்பீங்க, வட்டார மொழிகள்ல ரொம்ப சரளமா அந்தந்த வட்டார வழக்குகள் மாறாம பேசியிருப்பாரு. இதுல மரோ சரித்ரா படத்துல தெலுங்குல இருக்கிற வேற வேற வட்டார வழக்குகள்லாம் கரெக்டா பேசி காமிச்சிருப்பாரு. அதே படத்தை ரீமேக் பண்ணாங்கல்ல எக் துஜே கே லியே, அதுல ஹிந்தியில இருக்கிற வட்டார வழக்குகளையும் பேசி பார்த்திருப்பாரு. அந்த சீனை பாத்தீங்கன்னா நமக்கு அப்படியே மிரண்டு போயிடும். ஒரிஜினலாவே அந்த லாங்குவேஜ் அந்த இடத்துல இருக்கிறவங்க பேசினா கூட அவ்வளவு சரளமா வருமானது தெரியாது, அந்த அளவுக்கு சரளமா பேசியிருப்பாரு நம்ம கமல் சார். மொத்தமா இது வரைக்கும் ஒரு 230 படம் வரைக்கும் பண்ணியிருக்காரு. அவரோட 100வது படம் ராஜபார்வை. இப்ப கரண்ட்ல போயிட்டு இருக்கிறது 234வது படமா தக் லைஃப் போயிட்டு இருக்கு. கமல் சார் சினிமானா அவ்வளவு உயிர் அவருக்கு. அவர் சினிமால கொண்டு வந்திருக்க டெக்னாலஜி எத்தனையோ விஷயத்த அறிமுகப்படுத்தியிருக்காரு. பிராஸ்தட்டிக் மேக்கப், அது இந்தியன் படத்துல 1996 பிராஸ்தட்டிக் மேக்கப்ன்றத முதல்ல அவர் தான் கொண்டு வந்தாரு. அடுத்து மோஷன் கண்ட்ரோல் ரிக் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி ஆலவந்தான் படத்துல 2001 வந்துச்சு ஆலவந்தான். அடுத்து லைவ் சவுண்ட் ரெக்கார்டிங், லைவாவே சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணது விருமாண்டில 2004. அடுத்து ஆரோ 3D டெக்னாலஜி விஸ்வரூபம் படத்துல 2013 கொண்டு வந்திருப்பாரு. ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் சாஃப்ட்வேர் ஒரு தேவர் மகன் படத்துக்கே யூஸ் பண்ணிட்டாரு. ஒரு 7 நாள்லயே என்னமோ அந்த ஸ்கிரிப்ட் முடிச்சதா அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி ஃபுல்லா டிஜிட்டல் ஃபார்மேட்ல ஷூட் பண்ணப்பட்ட படம் மும்பை எக்ஸ்பிரஸ் 2005. அடுத்து டிஜிட்டல்ல பிலிம் எடிட்டிங் பண்ணது மகாநதி 1994 பண்ணிட்டாரு. டிஜிட்டல் பிலிம் எடிட்டிங், அதான் ஆவிட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எடிட் பண்ணப்பட்ட படம் மகாநதி தான். அப்புறம் சரவுண்ட் சவுண்ட் டெக்னாலஜி, ஃபர்ஸ்ட் சரவுண்ட் சவுண்ட் கொண்டு காமிச்சது குருதி புனல் படத்துல 1995. இது மாதிரி ஒரு புதுசான டெக்னாலஜி எதை அறிமுகப்படுத்துறதுக்கும் கமல் சார் யோசிச்சதே இல்லை. அதே மாதிரி அப்கமிங்கா புதுசா ஏதோ ஒன்று வந்துருச்சு, ஒரு டெக்னாலஜி வந்துருச்சுன்னா அதை லேர்ன் பண்ணிக்கிற ஒரு ஸ்டூடெண்டா மாறுறதுக்கும் கமல் சார் யோசிச்சதே கிடையாது. அந்த வகையில் இப்போ அவர் ஏஐ லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இண்டஸ்ட்ரியை வளர்க்கறதுக்கு கமல் சாரோட பங்கு மிக அதிகம் அப்படின்றத நான் நம்புறேன். அதை பத்தியான கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.